ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் வெள்ளம் அதிகமாக வடியாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சென்னை மாதிரி ஒரு ஏரியாவில் பாப்புலேஷன் டென்சிட்டி, அதாவது மக்களோட அடர்த்தி ரொம்ப அதிகம். அதாவது குறைவான இடத்துல அதிக மக்கள் வசிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நெருக்கமான வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போது நம்ம கண்ட்ரியில் இருக்கிறது எல்லாமே கம்பைன்டு சீவரேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மழை தண்ணியாகட்டும், சாக்கடை தண்ணியாகட்டும், நம்ம வீட்டிலேருந்து வெளியே வர கழிவு தண்ணியாகட்டும், எல்லாமே ஒரே ஒரு சீவரில், ஒரே ஒரு டிச்சுன்னு சொல்கிறோம்னா அந்த டிச்சில் தான் போகுது. ஸோ இப்போ ஒரு ஃபாரின்லாம் பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட் சிஸ்டம் அப்படின்னு கொண்டாந்துருப்பாங்க. செப்பரேட் சிஸ்டம் அப்படிங்கிறதுனா இந்த மழை தண்ணியெல்லாம் ஒரு வழியில் போகும், இதே இந்த டிச்சு தண்ணியெல்லாம் ஒரு வழியில் போகும். ஸோ இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா நம்மளில் கம்பைன் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை டிசைன் பண்ணுறப்பவே எவ்வளோ மேக்ஸிமம் ரெயின்ஃபால், அதாவது எந்த அளவுக்கு அதிகமான ரெயின்ஃபால், அதாவது மழை பெய்யுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி தான். அதே மாதிரி மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால், அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட்டான தூறல் இருக்கும், ஆனால் ஒரு 10 மணி நேரம் பெய்யும். இதே படப்படன்னு ரொம்ப அதிகமான மழை பெய்யும், ஆனால் வெறும் 20 நிமிஷம் தான் பெய்யும், தண்ணி நிறையா தேங்கிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி அதிகமாக எப்போ மழை பெய்யுது, எவ்வளோ பெய்யுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணியை கழிவு தண்ணியாக வெளியே அனுப்புகிறோம். ஒவ்வொரு வீட்டிலேருந்து எத்தனை தண்ணியை வெளியே ஒரு இடத்துல 100 வீடு இருக்குது அப்படின்னா ஒரு வீட்டில் 1 லிட்டர் அப்படின்னா 100 லிட்டர் தண்ணி என்ன பண்ணுவோம், வெளியே அனுப்புவோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா எந்த டைமில் பீக்கான ஹவரில் வெளியே அனுப்புகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஏரியாவில் காலையில் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அதிக தண்ணியை வெளியில் அனுப்புவோம். ஏன்னா எல்லாம் நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க, ஸ்கூல் போகிறவங்க இருப்பாங்க, அவங்களாம் அப்போ தான் குளிச்சு ரெடி ஆவாங்க. அப்போ தண்ணி என்னாகும், அதிகமான தண்ணி இருக்கும். அப்போது அப்போ அதிகமான தண்ணி எவ்வளோ வருதோ, அப்போ 100 லிட்டர் அப்படின்னா அந்த 100 லிட்டர், அது கூட மழை தண்ணி எது ரொம்ப குறைவான நேரத்தில் அதிக மழை பெஞ்சுது அப்படின்னா எவ்வளோ லிட்டர் வரும், அது ஒரு 100 லிட்டர்னா அப்போ 200 லிட்டர் தண்ணி போகிற அளவுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிச்சை கட்டுவாங்க. ஸோ இப்போ இது இப்படி பண்ணுறப்ப என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வேஸ்டான ஏரியாவாக இருக்குது. இப்போ ஒரு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டி இருக்குது அப்படின்னா அங்கே என்னென்னா அடர்த்தி ரொம்ப குறைவு. அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓப்பன் லேண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த ஓப்பன் லேண்ட் இருக்கிற இடத்துலலாம் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது தண்ணி மண்ணுக்குள்ளே ஈஸியாக உள்ளே ஊடுருவும். அப்போது இந்த சென்னை மாதிரி இடத்துல அடர்த்தி அதிகமாக இருக்கிறனால நெருக்கமாக வீடு கட்டுறதுனால எல்லா இடத்துலையுமே தார் ரோடு போட்டு எல்லா இடத்தையுமே காங்கிரீட்டால் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்போது தண்ணி உள்ளே இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை. அப்போ அந்த இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனே நம்ம கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறதுனால அப்போ 200 லிட்டர் தண்ணி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த 200 லிட்டரத்தையும் என்ன பண்ணணும், அங்கே கொண்டு போகணும். இப்போது அந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அளவுக்கு பெரிய ஏரியாவில் நம்ம என்ன பண்ணுறோம், வர எல்லா தண்ணியுமே கொண்டு போய் ஒரே இடத்துல டம்ப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஒன்று கடலுக்கு கொண்டு போகணும், இல்லை கூவ மாட்டு வழியாக என்ன பண்ணணும், ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுது, எல்லா தண்ணியும் அந்த இடத்துல சேர்றப்ப என்ன ஆகுது, அது ஃப்ரீ ஃப்ளோ இருக்க முடியல. ஸோ இப்போ ஃப்ரீ ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னா அதை டைரக்ட் பண்ணணும். ஸோ இப்போ சிங்கார சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி நிறைய இடத்துல டைவர்ஷன்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த குவான்டிட்டி நம்மளால் ரீச் பண்ண முடியல. ஸோ இப்போ ஒரு 200 லிட்டர் வருதுன்னா 200 லிட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணுற அளவுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸை நம்ம தர முடியல. ஸோ அப்படி தர முடியாதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா அங்கங்கே தண்ணி தேங்கிக்குது. ஸோ அப்போ ஷார்ட் டைமில் அதிக மழை பெய்யறப்போ நமக்கு வர்ற குவான்டிட்டி, அது போக வெளியில் வர்ற நம்ம கம்பைன்டு சிஸ்டமில் இருக்க வர தண்ணி, இந்த ரெண்டையும் கொண்டு போகிறக்கு உண்டான கெப்பாசிட்டி அந்த இடத்துல பண்ண முடியல. ஸோ அது பண்ண முடியாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மக்களோட கேர்லெஸ்னஸ், அதாவது நிறைய குப்பைகளை உள்ளே போடுறது. ஸோ நிறைய குப்பைகளை கரெக்டாக ட்ரைனேஜில் போடாமல் குப்பை தொட்டியில் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லாமல் அப்படியே வெட்ட வெளியில் போட்டுட்டு போயிடுறது. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா கீழே எல்லாமே பாதாள சாக்கடை தான், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் தான். ஸோ அங்கே போய் நிறைய இடத்துல அடைச்சிக்குது. ஸோ அப்போ அடைச்சிருச்சுன்னா தண்ணி உள்ளே போகிறக்குண்டான பாசிபிலிட்டி கம்மியாயிருது. அப்போது அந்த இடத்துல கிளாக் ஆகி அந்த இடத்துல தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு இடத்துல தண்ணி தேங்கிச்சு அப்படின்னா அது என்னாகும், இன்னொரு இடத்துல இருந்து வர்ற தண்ணியை அது டைவெர்ட் பண்ணிடும். அது என்னாகும், தடுத்து நிறுத்திக்கும். அப்போ அது தண்ணி நிறுத்துச்சுன்னா அந்த ஏரியாலையும் என்ன ஆகுது, நமக்கு ஃப்ளட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போது நம்ம டிசைன் பண்ணுறது அளவுக்கு பண்ணிடலாம். பட் என்னென்னா
இந்த சென்னை வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆயிருச்சு. இப்போ பெங்களூர்லாம் வந்து பெங்களூர்லேயுமே இந்த பிரச்சனை இருந்துச்சு. பட் பெங்களூர் ஓரளவுக்கு வந்து வெல் டெவலப்டு சிட்டி. ஸோ அதாவது சிட்டியாக டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு டெவலப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எனாமஸ் க்ரோத், டக்குன்னு வந்து இந்த அளவுக்கு க்ரோத் ஆக நினச்சி பார்க்காத அளவுக்கு க்ரோத் வந்து ஆனங்காட்டி நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இன்னமும் வந்து நிறையா ஸ்கீம்ஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இவ்வளோ தண்ணியை வந்து கொண்டு போகிறக்கு ஏதாவது ஒரு பாத்வே வந்து ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணணும். இப்போ கூவம் நதியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடையாறு கோபமதியில் இருக்குது அப்படின்னாலும் அந்த நதியில் நம்ம அந்த சைடும் 2 சைடும் வந்து நம்ம நிறையா வீடுகள் நிறையா இதெல்லாம் கட்டிட்டோம். அப்போ வந்து அதோட பாத்வே வந்து ரொம்ப குறைச்சிட்டோம். அப்போ வந்து குறைச்சது அப்படின்னாலப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளட்டு வந்து வரதான் செய்யும். ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து பண்ணலாம். என்னென்னா இந்த பெர்வியஸ் காங்கிரீட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அப்போது வந்து ஜப்பான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட்டே வந்து ஒரு ஓட்டையாக இருக்கும். தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா காங்கிரீட் வழியாக தண்ணி உள்ளே இறங்கி பூமிக்குள்ளே போகும். அந்த மாதிரி பெர்வியஸ் காங்கிரீட்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து குறையும். இப்போ வந்து 200 லிட்டருங்கிற இடத்துல ஒரு 10 லிட்டர் இன்ஃபில்ட்ரேஷன்னா 190 லிட்டர் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் 10 லிட்டர் குறையுங்கிறப்போ நமக்கு வந்து மாஸ் குவான்டிட்டி பார்க்குறப்போ நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த சென்னையில் வர ஃப்ளட்டை வந்து தடுக்க முடியும். இப்போ மதுரையிலையோ இல்லை வந்து கோயம்புத்தூர்லையோ இப்போ திருச்சியிலையோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஏரியாலெலாம் வந்து நமக்கு பெருசாக ஃப்ளட்டு வர்றதில்லை. ஸோ வந்தாலும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அப்படியே கீழே உள்ளே போயிடுது. பட் இந்த சென்னையில் வந்து மட்டும் ரொம்ப நேரத்துக்கு இருக்குது, ரொம்ப பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு காரணம் பாப்புலேஷன் டென்சிட்டியும் அந்த அளவுக்கு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வருது, அதை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்குண்டான கெப்பாசிட்டி வந்து நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிறதான். ஸோ இது வந்து ஃபியூச்சரில் ஏதாவது எராடிகேட் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹோப் ஃபார் பெஸ்ட். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.